வணக்கம். ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா வாழ்க்கையை பற்றி, நமது மனதை பற்றி தான் நிறைய இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே உதவியாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம், சில பேரை பார்த்தோம்னா அது உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு மாதிரி பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. அதாவது அது உடல் நலம் சம்மந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை குணமடைந்துட்டோம், முழுசாக சரியாயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. திரும்ப திரும்ப அவங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முழுசாக கடனை தீர்த்துட்டேன் சரியாயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது அவங்களால. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதே நம்ம வேறு சிலரை பார்க்கும்போது ஒரு உடம்பு சரியில்லாமல் போனாலும் கொஞ்ச நாளில் சரியாயிடுறாங்க. இல்லை ஒரு பண கஷ்டமோ இல்லை வேலை இல்லாத நிலை, டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று மாற்றி முடிச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன் சில பேரால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல? நம்ம ஜாதக ரீதியாக அப்படி இப்படின்னு பலது சொல்லலாம். நம்ம பேச போகிறது மன ரீதியாக மட்டும்தான். மன ரீதியாக என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். முதல் பிரச்சனை அல்லது முதல் பிரச்சனைன்னு தான் இனியும் சொல்லணும், அல்லது முதல் தடைன்னு சொல்லலாம். என்னன்னா, மனதில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில பேரை பார்த்தோன்னே இல்லை லைட்டாக ஒரு ஜுரம் தான், நாளைக்கு சரியாயிடும், நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படிம்பாங்க. அதுவே வேறு சிலர்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஒரு மைண்டு என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு, நீ எப்போதும் சிக்காக தான் இருப்ப, இது சரியானாலும் ஏதாவது ஒன்று வரும், எப்போவுமே எனக்கு இப்படி தான். அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை, சரியாகவும் நம்ம குணமடைந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத போது அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி பண பிரச்சனை, இப்போ கடன் தொல்லை இருக்கலாம், அல்லது வேலை இல்லாத நிலை இருக்கலாம், அல்லது உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் மனசில் இது சரியாகுங்கிற நம்பிக்கை சரியான ஒரு முறையில் இல்லாமல், மனசளவில் இது சரியே ஆகாது எனக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரது கஷ்டம். இது ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நான் நிறைய கவுன்சிலிங்கில் கூட பார்த்துருக்கேன். அவங்க அந்த பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர தீர்வை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு 5 வருஷமாக எனக்கு வேலை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படிம்பார். சரி, வேலை கிடைக்கல, வேலை இல்லைங்கிறது பிரச்சனை. அப்போ நான் கேட்பேன், நீங்கள் எங்கேயாவது அப்ளை பண்ணிங்களா, இன்டர்வியூஸ் போனீங்களா, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டிங்களா ஏதாவது? அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் 2 இடம் அப்ளை பண்ணேன், எனக்கு இன்னும் வரல, அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணலை. சரி, நம்ம அப்ளை பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி வேலை கிடைக்கும்? இப்போ அந்த மாதிரி அந்த வேலை எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு அந்த பிரச்சனையை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர, இது எல்லாரும் நான் சொல்லலை, இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளிவர முடியாதவங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செஞ்சால் இது சரியாகும், தீர்வு என்ன, இதுக்கு வழிமுறை என்னன்னு யோசனை இல்லாத போது தீர்வு கிடைக்கவே முடியாது. அதே மாதிரி பணப்பிரச்சனை, இப்போ கடன் பிரச்சனை, எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கேட்போம், சரி இதுக்கு என்ன வழிமுறை, என்ன தீர்வுன்னு யோசிச்சிங்களான்னு. நான் என்ன யோசிக்க முடியும், இது எங்கே தீரப்போகுது, ஏதோ அப்படி போயிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ அந்த மனசில் தீர்வை பற்றிய எண்ணம், இதை நம்ம உட்காந்து யோசித்து எப்படியாவது இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். அன்றைக்கே இல்லைன்னா அடுத்த நாளாவது கிடைக்கும். ஆனால் அந்த தீர்வுங்கிறத நோக்கி போகாமல், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3வது பாயிண்ட், இது நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்கலாம். என்னென்னா, என்னுடைய கர்மாவே அப்படி தான், இது என்னுடைய கர்மா, நான் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிம்பாங்க. இப்போ நோயோடு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய கர்ம வினை நான் அனுபவிக்கிறேன், என்ன பண்ணுறது? இப்போ கர்மாங்கிறது இருக்குது, நான் இல்லைன்னு நிச்சயம் சொல்ல மாட்டேன், நானே அதை பற்றி வகுப்பெல்லாம் நடத்திட்டுருக்கேன். ஸோ கர்மாங்கிறது இருக்குது. ஆனால் கர்மாங்கிறது நம்ம டெஸ்டினின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். டெஸ்டினிங்கிறது இருந்தாலும் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நம்மை சூழும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும், அல்லது நம்ம எந்த வழிமுறையில், நம்ம எந்த பாதையில் போகணும், என்ன மாதிரி முடிவெடுக்கணும், இதெல்லாம் நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு சிலர் என்னென்னா, ஓ இப்படி ஆயிடுச்சா, சரி என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன அப்படின்னு போவாங்க. அப்போ அதுலேருந்து வெளிவர முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுலேயே இது என் கர்மா, நான் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அதுலேயே அடங்கி போகும்போது வெளியில் வர முடியாது. கர்மா என்பது இருந்தாலும் நாம் எடுக்கும் முடிவுகள் அதை கொஞ்சம் மாற்ற முடியும் அல்லது எளிதாக்க முடியும். ஒரு பழமொழி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, விதியை மதியால் வெல்லலாம்.
விதிங்கிறது நமது கர்மா, மதிங்கிறது நமது முடிவு, நமது மனம் செயல்படும் விதம். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையோ நோயோ எதுவாக இருந்தாலும் நம்ம மனதை கொஞ்சம் சரி பண்ணிக்கும் போது அதுலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ இதை மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்காதீங்க, இதுவும் ஒரு வழி, இது முக்கியமான விஷயம். இன்னும் நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய இருக்கலாம். ஆனால் அந்த மனதில் இந்த 3 தடைகள் இருந்ததுன்னா அடுத்தபடி தீர்வை நோக்கி போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த 3 தடைகள் இப்போ நான் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம மைண்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இது. யோசிச்சு பாருங்கள், தேவைப்பட்ட மாற்றத்தை கொண்டு வாங்க.